ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு அருமையான நல்ல காரசாரமாக இருக்கக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய சட்னி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் செய்வோம். ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய தோசை, இட்லி இந்த மாதிரிலாம் சாப்பிட்லாம். தோசை இட்லிக்காக மட்டும் கிடையாது, இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கக்கூடிய ஒரு சட்னி தான். அதுவும் சட்னி செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் ருசியும் அப்படி அள்ளும். வாங்க அந்த சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இது போல் ஒரு 10 மிளகாயை அதில் இருக்க விதைகள்லாம் எடுத்துட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை அரைச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். அடுத்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி. இப்போ அந்த வேக வச்ச தண்ணியவே இதில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துடலாம். நான் இதில் ஒரு 10 போல் சின்ன வெங்காயமும் 10 போல் பூண்டு போல் எடுத்திருக்கேன். இதை தட்டி எடுத்துடலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து தட்டின வெங்காயமும் பூண்டும் சேர்த்துடலாம். வெங்காயம் பூண்டு இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப பொன்னிறமாலாம் வதக்க தேவையில்லை. இந்த அளவுக்கு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதும். இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா, புளியும் மிளகாயும் அதையும் சேர்த்துருவோம். தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருவோம். அந்த மிளகாய் வேக வச்சுருந்த தண்ணி கொஞ்சம் மீதி இருந்தது, அதே தண்ணியை தான் ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் சட்னிலேயே நிறைய தோசை சாப்பிட்லாம், காரசாரமாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ உப்பெல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க ஆரம்பித்த உடனே கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெல்லத்தை தட்டி கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்ருவோம். நல்லா இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம இறக்கிக்கலாம். நல்லா பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணியெலாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மொறுன்னு தோசை செஞ்சு இது போல் ஒரு கார சட்னி செஞ்சு சாப்பிட்டா எத்தனை தோசை நம்ம சாப்பிட்றோம்னே தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். நாங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு தான் சட்னி ஊற்றிருக்கேன், ஆனால் நிறைய தோசை சாப்பிட்லாம். இதே போல் தோசைக்கு இது போல் கார சட்னி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.